வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் tkl டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. அதாவது நம்ம உணவில் வந்துட்டு கண்டிப்பாக உப்பு இருந்தால் தான் அது ஒரு நல்ல சுவையை நம்மளுக்கு கொடுக்கும். அதே போல தான் நமது உடலுக்கும் உவர்ப்பு சுவை, இந்த உப்பின் சுவை கண்டிப்பாக தேவை. ஸோ இதில் நம்ம இந்த உப்பு சுவைக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த உப்புக்களில் பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. அதாவது ராக் சால்ட் என்று சொல்லக்கூடிய கல்லுப்பு பெஸ்ட்டா, அல்லது டேபிள் சால்ட் என்று சொல்லக்கூடிய அந்த தூள் உப்பு பெஸ்ட்டா, அல்லது பிங்க் சால்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இந்து உப்பு பெஸ்ட்டா, நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. இதுவும் குறிப்பாக இந்த ஹிமாலயன் பிங்க் சால்ட், இந்து உப்பு அப்படிங்கிறது ஒரு சமீப காலமாகத்தான் நம்ம வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்அப்பில், சோஷியல் மீடியாவில் பல விதமான இயற்கை மருத்துவத்தில் எல்லாம் இந்த இந்து உப்பை உபயோகப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எந்த உப்பு பெஸ்ட்டு அப்படிங்கிறத சிம்பிளாக, அதாவது ரொம்ப சயின்டிஃபிக்காக நம்ம போகாமல் ஒரு சிம்பிளாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த உப்பு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பலவிதமான உப்புக்கள் இருக்குது. அதாவது நீங்கள் நிறைய இந்த ப்ரோசஸ்டு ஃபுட்டு, இந்த பேக்டு ஃபுட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லேபிளில் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு இதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு வகையான உப்புக்கள் தான். ஸோ உலகத்தில் நிறைய உப்புக்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியது நான் சொன்ன இந்த 3 உப்புக்கள் தான். கல்லுப்பு, தூளுப்பு மற்றும் இந்து உப்பு. உலகம் முழுவதும் உபயோகப்படுத்தக்கூடியது இந்த 3 உப்பாக தான் இருக்கும் சமையலுக்கு. ஸோ இந்த உப்புக்களை நம்ம ஒன்றொன்னா பார்ப்போம். முதல்ல இந்த ராக் சால்ட். முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, எல்லா உப்புக்கள்லேயுமே ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படிங்கிறது அதில் சோடியம் லெவல் தான். மீதி சதவிகிதம் மற்ற மினரல்ஸ், அதாவது மற்ற தாதுக்கள் அதில் இருக்கும். முதல்ல நம்ம இந்த ராக் சால்ட், அதாவது இந்த கல் உப்பை பற்றி பார்ப்போம். ஆகவே நம்ம கடல் பகுதிகளில் அந்த கடல் நீரை எடுத்து கடல் நீரை சேமித்து வைப்பார்கள். அது அப்படியே வடிஞ்சு ஆவியாகி ட்ரையான பொருள் தான் அந்த உப்பு இருக்கும். சில விதமான ப்ரோசஸ்லாம் பண்ணி இந்த கல் உப்பை எடுத்துருவாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சோடியம் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 85% சோடியம் இருக்கும் இந்த கல்லுப்பில். மீதி 15% மற்ற தாதுக்கள் இருக்கும். மற்ற தாதுக்கள்னு சொல்லும்போது உங்களுக்கு அயன், பொட்டாசியம், கால்சியம், இது போன்ற பல தாதுக்களை உள்ளடக்கிய தான் இந்த உப்புக்களில் இயற்கையாகவே இந்த அயோடின் இருக்கும். இதில் இந்த அயோடின் குறைபாடு, அதாவது சில இடங்களில் ஒரு கடல் பகுதியில், எல்லா இடத்துலையும் இல்லை, சில கடல் பகுதிகளில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த உப்புக்களில் பார்த்தீங்கன்னா இந்த அயோடின் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். எப்போ இல்லையோ அப்போ தான் இந்த தைராய்டு கிளாண்டு சரியாக வேலை செய்யாமல் காய்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கழுத்து வீக்க நோய் உருவாகிறது. இதுக்கு ஏற்கனவே நான் தைராய்டை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தைராய்டும் அந்த காய்டர் பற்றி ஒரு புரிதல் ஏற்படும். இந்த சோடியம் அப்படிங்கிறது நம்ம மனிதன் உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு எவ்வளோ தேவைப்படும் பார்த்தீங்கன்னா 1300 மில்லிகிராம், 1300 மில்லிகிராம் தான் பெர் டே சோடியம் நமது உடலுக்கு தேவையான ஒரு பொருளாகும். ஸோ இது நம்ம அதிகமாக உப்பு சாப்பிடும்போது தேவைக்கு அதிகமான லெவலில் சோடியம் நம்ம உள்ளே சாப்பிட்றோம். இதுதான் இந்த கல்லுப்பினுடைய அளவு. 85% சோடியம் ப்ளஸ் 15% இதில் உங்களுடைய மற்ற தாதுக்கள் இருக்கிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சால்ட், அதாவது டேபிள் சால்ட், தூளுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த டேபிள் சால்ட் ஆகும். இதை எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கடியில் இருக்கக்கூடிய கற்கள், அதாவது பாறைகளில் இயற்கையாகவே சில உப்புக்கள் இருக்கும். அந்த பாறைகளில் போர் மூலமாக ஓட்டை போட்டு அதில் ஒரு கிணற்று நீரையோ அல்லது ஆற்று நீரையோ அந்த பாறைகளுக்கு நடுவில் ஊற்றி அது உப்புக்கள் கரைந்து விடுகிறது. பின்பு அந்த நீரை உறிஞ்சி எடுக்கப்பட்டு அந்த வேக்கம் ப்ரோசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பலவிதமான ப்ரோசஸ் போகும். அதாவது ரொம்ப சயின்டிஃபிக்காக உள்ளே போக வேண்டாம், சுலபமாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதுக்கு சில சென்டிகிரேடில் அந்த சூடப்படுத்தி அந்த வேக்கம்லிருந்து தயாரிக்கப்படுகிறது தான் இந்த தூளுப்பு. இதில் செயற்கையாகவும் சில விதமான ஒரு தாதுக்களும் இவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். நீங்கள் சில பாக்கெட் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் அயர்ன் இருக்கும் அல்லது அயோடின் இருக்கும். ஸோ இதனுடைய சோடியம் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 99 இதில் சோடியம் இருக்கிறது இந்த தூளுப்பில். மீதி 1% 1%க்கும் கம்மியானதாக மற்ற தாது பொருட்கள் இருக்கிறது. உப்பின் அளவுகோலாகும். அடுத்தது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹிமாலயன் உப்பு, அதாவது இந்து உப்பு, பிங்க் சால்ட் என்று பலவிதமான பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இந்த பிங்க் சால்ட்டை பார்த்தீங்கன்னா இது எங்கே கிடைக்கும் அப்படின்னோடனே, நம்ம ஹிமாலயன் சால்ட் அப்படின்னு சொன்னோன்னே இமயமலையிலிருந்து இதை எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு நினைக்கிறோம். இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பாறைகள் தான் கிடைக்குது. ஆனால் இதனுடைய
தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாகிஸ்தான் தான். இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய வேரா அப்படிங்கிற வந்து ஒரு சுரங்கம், அதாவது இந்த பாறை சுரங்கத்தை தான் இந்த பிங்க் சால்ட், இந்த இந்து உப்பு எடுக்கிறார்கள். இதில் வந்து எல்லா லேபிள்லையும் பார்த்தீங்கன்னா பிங்க் சால்ட்டில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 84 வகையான மினரல்ஸ், எசென்ஷியல் மினரல் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 84 வகையான மினரல்ஸ் இருக்குது. ஆனால் அது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாகும். ஸோ இதில் வந்து என்ன பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சோடியம் லெவல் வந்து ஹிமாலயன் சால்ட்லேயும் வந்து 98% வந்து சோடியம் இருக்கிறது. மீதி 2% தான் மற்ற தாதுக்களாகும், மற்ற இருக்கக்கூடிய உடலுக்கு தேவையான ஒரு தாதுக்கள் இருக்கிறது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ எல்லா உப்புக்கள்லேயும் வந்துட்டு இந்த சோடியம் இருக்கிறது. இந்த கல்லுப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ராக் சால்ட்டில் தான் வந்துட்டு நம்மளுக்கு கம்மியான அளவு வந்து சோடியம் இருக்கிறது, 85% தான் இருக்கிறது. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உப்பு நமது உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, எந்த உப்பை வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய, அதாவது மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய அந்த கல்லுப்பு தானுங்க. ஒரு 5 ரூபா இருக்கும் அல்லது 10 ரூபா இருக்கும் சில இடங்களில் வந்துட்டு. இயற்கையாக தாத்தா பாட்டி காலத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த உப்பு தான், அந்த கல் உப்பு தான் வந்துட்டு ஒரு சிறந்த உப்பாகும். நீங்கள் உபயோகப்படுத்துறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ராக் சால்ட், அதாவது நமது நாட்டில் நமது கிராமப்புறங்களில் கிடைக்கக்கூடிய அந்த கல் உப்பை பயன்படுத்துவது மிக பயன்படுத்துவது வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதுதான் வந்து நம்ம உடலுக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. இதிலும் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இந்த சோடியம், அதாவது இந்த சோடியம் நமது உடலுக்கு தேவை, மற்ற தாதுக்களும் நமது உடலுக்கு தேவை. இது உப்பு மூலமாக தான் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னா சொல்லலாம். ஏன்னா இது வந்து இயற்கையாகவே இந்த சோடியம் ஆகட்டும் மற்ற எல்லா தாதுக்களாகட்டும் நமக்கு நம்ம சாப்பிடக்கூடிய வந்து இயற்கையான காய்கறிகள் பழ வகைகளையும் வந்துட்டு நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலே, நீங்கள் உப்பு போட்டு தான் வந்து இந்த சத்துக்களை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. முடிந்தளவு நீங்கள் உப்பு இல்லாமல் சாப்பிட்டு காய்கறிகளையும் பழங்களையும் அதிகமாக சாப்பிடும் பொழுதே இந்த சத்துக்கள் வந்து, அதாவது சோடியமாகட்டும் அயோடின் ஆகட்டும் அயன் சத்துக்கள் ஆகட்டும் மற்ற தாதுக்கள் எல்லாமே வந்து நமது உடலுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். இதை தவிர நீங்கள் உப்பின் மூலமாகத்தான் வந்து இதை எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. ஒருவேளை நமது உடலுக்கு, அதாவது ஒருவேளை வந்து நம்ம சமையலுக்கு உப்பு பயன்படுத்தியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த சுவைக்கு வந்து நாம் அடிமையாக இருக்கிறோம். அதனால் வந்து இந்த உப்பின் சுவை உங்களுக்கு தேவைப்பட்டால் இயற்கையாக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய இந்த கல் உப்பையே பயன்படுத்த வேண்டும் என்று கூறி, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சேர்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக பயன்படும். கண்டிப்பாக வந்து மற்றவர்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திப்பது உங்கள் TK.